இப்போ தொடர்ச்சியா சாமி மின் கட்டண உயர்வு வந்து பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மின் கட்டணம் உயரலையே, அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஜோசப் விஜய் வந்து அடுத்த பிரதமர் அவர்தான். தமிழ்நாட்டுல இந்த 3 மாசம் ஆட்சியில கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல வரவு வந்திருக்கதா நிதியமைச்சர் சொல்றாரு. ஆமா ஆமா, கண்டிப்பா. இப்ப இதுலயே என்ன, இப்ப இன்னொரு 6 மாசம் ஆண்டாலே இந்த நாட்டினுடைய கடன் பூரா அடிச்சு போடலாம். அப்படியா? கடன் இப்ப 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்களாமா. இல்ல அது கடன், அது வேற டிபார்ட்மெண்ட். அல்ல, ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாமாமா. பிராந்தி பாட்டில் வீட்டுக்கே வந்துருமாமா. நல்ல வசதி அதல்ல. வீட்டுக்கு வராது. அப்படி இல்ல, நீங்க வீட்டுக்கெல்லாம் வராது. நீங்க ஆன்லைன்ல அந்த கடை இருக்கும், அந்த கடையில வந்து என்ன சரக்கு வேணும்னு நீங்க புக் பண்ணிட்டு அங்க புக் பண்ணி பே பண்ணிட்டு அங்க போய் காமிச்சீங்கன்னா பாட்டில் கொடுத்துருவான். அப்படி இல்ல, அப்படிதான். ஆன்லைன்ல புக் பண்ற வசதி தான் இருக்கே தவிர வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வசதி எல்லாம் இன்னும் கொண்டு வரல. சரி, பரவாயில்ல. எனக்கு தெரியல. நான் நினைச்சது என்ன, வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவேன். என்ன சரக்கு வேணும்னு கேட்டோம், அதை கொண்டு வந்து கொடுத்துருவேன். தாயாரை தடி கொண்டு தாக்கு, பெற்ற தாத்தனையும் பாட்டியையும் வீட்டை விட்டு ஓட்டு. ஒரு அப்படிதான் ஒரு இன்ஃபுளுசரு ஒரு பஸ் டிரைவரோட அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு. இது இயற்கை. இன்னைக்கு இதெல்லாம் பேசவே கூடாது. வசதியான இடத்துல வாக்கப்பட்டுட்டு பஸ் டிரைவரோட ஓடிடுச்சு அப்படின்னு. அதுதான் சொல்றது. அவங்கிட்ட அந்த பஸ் ஓட்டுற திறமை இருந்திருக்கு. கியர் கரெக்டா போட்டு நல்லா எக்ஸலேட்டர் விட்டு வண்டி ஓட்டிருக்கேன். அதனால வண்டி குத்தி. ஆமா, அந்த காசு பணத்தை தாண்டி ஏதோ ஒண்ணு வேலை செய்யுது. ஆமா, அதுதான் வண்டி ஓட்டுறான்னு. காசு பணம் என்ன வேலை செய்யுது? ஒரு வேலை செய்யறது இல்ல. புண்ணியகாரியமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் உதைச்ச வாங்குறதா, நீ வாங்கிறீன்னு சொல்லு. அவன் வந்தோடனே படக்குற அருவாள் எடுத்துட்டு வருவான். கார் ரெண்டு வெட்டுவேன், நம்ம ரெண்டு வெட்டுவேன். இங்க ஒரு நாய் கிட்ட ஏன்னு கூட கேட்காது. ஏன் நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா? இல்ல சாமி, நம்ம தானே இந்த உலகத்தை மாத்தணும். ஆமாமா, நாம தான். கண்டேன், அவளை கண்டானா காதல் வந்துடுதா, அவளுக்கு இவனை பார்த்தாதான் ஆஹான்னா. 2 பேர் ஒரு 10 நாள் எங்கேயோ போய் இருக்கிற காசுக்கு அவன் நகை வித்த ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ரூம் போட்டு படுத்துருப்பாங்க. 11ஆம் நாள் சோத்துக்கு காசு யாரு கொடுப்பாங்க? அப்புறம் 2 நாளைக்கு சண்டை நடக்கும். முன்னாள் நான் கேட்டேன், நீ கேட்டேன்னு சண்டை போட்டு. காதல் பார்த்தவொன்னு வராம எப்படி சண்டை வரும்? அதான் அப்படித்தான் வருது. அதான் நாயகத்தான் தெரியுது. ஒரு 100 நாய் நம்ம பேரியாவிலேயே இருக்குது, பார்த்தோன்னே வந்துருது. இல்ல சாமி, காதல் பார்த்தவன தானே வரும் இல்லையா? ஆமா, பார்க்காம எப்படி காதல் வரும்? கண்ணை கட்டிட்டா ரோட்டுக்கு போறோம். அதான் கேக்குறேன். கிழவனுக்கு காதல் வருது, குமரனுக்கு காதல் வருது, எல்லாருக்குமே. காதல்ங்கிறது இயற்கையான விஷயம். அது எப்படி வந்தா என்ன? இல்லாதவனுக்கு எதை வந்தா தான் நம்மளுக்கு என்ன? ஜெயிக்கிறேன் 3 நாள் கழிச்சுட்டு நான் ரிசைன் பண்றேங்கிற, இது என்ன நியாயம்ங்கிற சொல்றதுக்கு ஒருத்தன் இல்லை. அந்த குதிரை வியாபாரம்ங்கிறது. அவனுக்கு காசு நிறைய கொடுத்துருக்கானுங்க. நீ எம்எல்ஏ வந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க, இந்த பணத்தை பிடி, வா ராஜினாமா பண்ணிட்டு வா, உனக்கு நாங்க நாளைக்கு எம்எல்ஏ பதவி தரோம். வந்து ஒன்றும் கொடுக்க முடியல. இப்ப என்ன பண்ற, மக்கள் ஒரு 2-3 பேருக்கு மாவட்ட செயலர் அது இதுன்னு கொடுத்துருக்க. வேற ஒண்ணும் செய்ய முடியாது சாமி. அரசியல்ங்கிறதே ஒருத்தன் காலை பிடிச்சி இழுக்கிறதா கேள்வி இருந்துட்டு. ஒருவேளை இந்த பை எலெக்ஷன்ல தாவேக்க தோத்து போச்சுன்னா அப்புறம் அங்கிருந்து 10 பேர் இங்க ஓடியாருவாங்களான்னு கேக்குறேன். ஆமா, கண்டிப்பா ஓடியாருவேன். அப்புறம் இவன் குதிரை வியாபாரம் பண்ணுவேன். எல்லாம் வச்சிருக்காங்க சாமி. இப்பதான் சொன்னானே, வைகோ பையன் குதிக்கிறப்ப டவுசரம் கூட கலந்து விழுந்துருச்சு. வைகோ பையனுக்கு ராஜீவ் காந்தியை போட்டு அப்படி தூக்கி அடிக்கிறான் பாரு. வாழ்க வாழ்க வாழ்கன்னு அவன் சட்டையில் பட்டன் எல்லாமே பிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணா, காங்கிரஸ்கார போற ஈழத்துல தமிழனை கொண்டு போட்டா இந்த நாய் சாவகாசம் ஆகாதவன இப்ப கோட்டை சோட்டை போட்டு போய் புஸ்தகத்தை வெளியிடுன்னு குப்பரப்படுத்திட்டு இருக்கிறான். என்ன ரகம் சாமி? என்ன கருமமும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சாமி. என்ன கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடத்து பையனை கொண்டு போட்டாங்க காலேஜ்ல. ஏண்டான்னு கேட்டா, அவன் வந்து இங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு போய் சொன்னானா பிரின்சிபால் கிட்ட. பிரின்சிபால் போலீஸ்காரங்கிட்ட சொல்லி இந்த பையன் தான் சொன்னவன்னு சொல்லி இவனுங்களே காட்டி கொடுத்து அவனை கொண்டு போட்டானுங்க. இல்ல வேற கதை சொன்னாங்களே சமையல, அது செல்போனுக்கு சண்டை. அப்புறம் மாத்தித்தான் ஆகணும். உண்மையை சொல்ல முடியாது. உண்மை சொல்ல முடியாதுல்ல. உண்மை சொன்னா ஆட்சிக்கு கேடு. அப்ப அவங்க அரசியல் கத்துக்கிட்டானுங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, நவோதயா பள்ளி இங்க தொடங்குதுங்குது. இங்க தொடங்கு, அதுல ஹிந்தி கத்துக்கொடு,
சமஸ்கிருதம் கற்றுக்கொடு, ஒன்று தமிழையும் கற்றுக்கொடு, இங்கிலீஷ் வேண்டாம், ஹிந்தி சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ எல்லா கோயிலையும் பார்த்துருந்தோம், எந்த ஐயராவது குடும்பத்தில் சமஸ்கிருதம் பேசுறவன் இருக்கானே? அவனுக்கே தெரியாது சமஸ்கிருதம். நம்ம கோயில் பூண்டியில் போய் கேட்டா தபக்கா கத்துற மாதிரி கத்திட்டு இருப்பேன். டே அம்பி என்னடா என்னடா மந்திரம்னா, சும்மா ஏய வந்து ரொம்ப பண்றேன். இப்ப என்ன மந்திரம்னு கேட்டாலே ரொம்ப பண்றேன்ற. அவன் சும்மா நீயே இங்க வந்து அக்கப்போர் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அவனை போய் பள்ளிக்கூடத்துல சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறான்னா, நம்ம பையனை ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல விருப்ப பாடத்துல சமஸ்கிருதம் எடுத்த. ஏண்டானா நான் 1 கோடு போட்டாலும் சரி 2 கோடு போட்டாலும் சரி மார்க் அவன் போட்டுருவேன். நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. ஹிந்தி லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்றாங்களா? ஹிந்தி சூஸ் பண்ண சொல்றாங்க. ஹிந்தி படிச்சவனெல்லாம் இங்க வந்து சேவிங் பண்றான், ரோடு போடுற, கட்டிங் பண்ற, கக்ஸு வலிக்கிற, பானிபூரி. நம்மளுக்கு இறங்கி பானிபூரி விற்பாங்களா? அதுக்கு நகராட்சியில் கக்ஸு வலிக்கிறவன் அந்த குப்பை வலிக்கிறது பூரா அதுக்குதான். ஆமா, காலையில 4 மணி 4:30 மணிக்கு வாக்கிங் போறப்ப முதல் வண்டி எடுத்து வந்து பேட்டரி வண்டி தானே புருஷன் பொண்டாட்டி வருவாங்க. முதல்ல அன்னைக்கு விற்கிறதுக்கு என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்பாங்க. அந்த குப்பை தொட்டியில பாலித்தீன் பேப்பரு, அட்டை, பாட்டிலு இதெல்லாம் முதல் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் டியூட்டி நேரத்துக்கு அந்த குப்பையை எடுக்கிறது போறது. குப்பையில காசு இருக்குன்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியலையே. கந்துவட்டி தொழிலுக்கு இங்க இருந்து போய் கேரளாக்குள்ள இறங்கினால ஆயால நோக்கு பிளேடு கம்பெனி வருன்னுதும்பா. ஆனா பொம்பளைகளுக்கு மட்டும்தான் கந்துவட்டி கொடுப்பானுங்க, ஆம்பளைகளுக்கு தர மாட்டாங்க. கரெக்டா கட்டிடுறாங்க. இல்ல மலையாளத்தை கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க. சாமி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டசபையெல்லாம் பாக்குறீங்களா? செய்தி ஏதாவது பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அதுதான் வேலையே. சட்டசபை சண்டை சபை. சொல்லுங்க. முதலமைச்சர் புது அறிவிப்பு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்தாரு? 1,00,000 கோடி 100 நாள் முதலீட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, 100 நாளுக்குள்ள 1,00,000 கோடி ஈர்த்துருவாரு. இவனுக்கெல்லாம் ஈர்த்து முடிச்சிட்டானு ஏதாவது இருக்கணும்ல. திரிஷாவை கொண்டு போய் காட்டி 1,00,000 கோடி ஏத்துட்டு வந்துடுறத. திரிஷாவுக்கு 1,00,000 கோடி தான் கொடுப்பாங்களா? தொழில் அதிபர்கள் அந்த அம்மாவை பத்தி பேசி நம்ம மேல வழக்கலுக்கு போட்டு போறாங்க. இல்ல, அந்த அம்மாவும் அடுத்தது அந்த அம்மா தான் துணை முதலமைச்சர் இல்லாட்டி முதலமைச்சரா வரப்போகுது. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு, அந்த அம்மா கிட்ட நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அது இருக்கு, இது இருக்கு, 5-6 மந்திரிகள் இருக்காங்க, அந்த அம்மா கண்ட்ரோல்ல 36 எம்எல்ஏ இருக்காங்கன்னு இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. எவன் வந்தாலும் ஆக போறது ஒண்ணும் இல்ல. அவன் திடர்ந்து போக மிச்சம்தான் நம்மளுக்கு பாரு. கண்டிப்பா. இப்போ தொடர்ச்சியா சாமி மின் கட்டண உயர்வு பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மின் கட்டணம் உயரலையே, அது எப்படி நீங்க சொல்றீங்க? அதாவது 400 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு 500க்கு 200 ஃப்ரீ. ஆமா, 200 500க்கு மேல போயிட்டா அப்புறம் ஏறி. ஆமா. ஆனா எப்படி சொல்றது, கரண்ட் பில்லு அந்த முன்ன உள்ளதுக்கும் இப்போதுக்கும் ரொம்ப அதிகமா கரண்ட். எங்களுக்கு கம்மியாத்தானே வந்திருக்குது. ஓ அப்படியா? எங்களுக்கு 300 யூனிட் 150 250 280ன்னு வந்துட்டு இருந்து. இப்போ 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுனால மீதி 80 யூனிட்க்கு 8×5 40 400 ரூபா. உங்களுக்கு கரண்ட் பில் கரெக்டா வருது? கரெக்டா வருது. சரி சரி. நாங்க கணக்கு போட்டு பாத்துருவோம்ல. அப்போ அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு சில பேருக்கு தான். சிலருக்கு, அதாவது ரொம்ப அதிகமா மின்சாரம் யூஸ் பண்றவனுக்கு, கரண்ட் அதிகமா செலவழிக்கிறவனுக்கு கட்டணம் ரொம்ப அதிகமாயிருக்கு. குறைஞ்ச செலவில் இருக்கிறவங்களுக்கு, ஏழை கிராம மக்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்களாக்காரனுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதே மாதிரி வரி ஏற்றிருக்காங்க சென்னையில. சென்னை மாநகராட்சி எல்லாம் சண்டை போட்டு கிடக்குறானுங்க. அப்புறம் இந்த வளர்ந்தவன் ஒருத்தன் உள்ள பேசிட்டு இருந்தது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் வரணும்னு. ஆமா, கண்டிப்பா. அப்புறம் நம்ம ஆளுக்கு இல்ல தகுதியா ஐயா. இப்போ ஜோசப் விஜய் அடுத்த பிரதமர் அவருதான். ஜோசிகாரன் சொல்லிட்டான் அன்னைக்கு கூட. அதனாலதான் அந்த ஜோசிகாரனை சட்டசபைக்கு கொண்டு இருந்தாரு. சட்டசபைக்கு இல்ல, அரசு பொறுப்பு. அதான் ஏதோ சட்டசபைன்னா அப்புறம் அரசு பொறுப்பு தானே. அரசாங்கத்துக்கு உண்டானதுக்கு ராஜ ஆலோசகர்
ஆலோசகர். அப்புறம் அவனுக்கு இவனுக்கெல்லாம் காய்ச்சி முடிச்சு சத்தம் ஓட்டுனே அவன் ஓடிட்டியா. இப்பவும் ஆள் இருக்காங்க. டெல்லிக்கு போனோம்னா அங்க தமிழே தெரியாது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி இவர் ஆந்திராக்காரர் அந்த ஜனநாயகம் படம் எடுத்து. அப்புறம் இப்போ இந்த கோயில்களுக்கெல்லாம் அறங்காவலர் தலைமைக்கு ஆள் போடுறதுக்கு பார்த்தா அதுலயும் ஏதோ ஒரு போட்டிருக்காங்க. கல்பாத்தி அகரமோட சினிமாக்கார் பொண்ணு இல்ல. அவங்க ஆல்ரெடி நிறைய கோயில்ல வந்து நிறைய கோயில்களுக்கு நிறைய இது நன்கொடைகள் நிறைய கொடுக்குறாங்க. சாமி கோயிலுக்கும் பணம் கொடுக்குறேன். திருப்பதியில எவ்வளவு வசூல் ஆகுது. அதுக்காக திருப்பதிக்கு பணம் கொடுக்குறவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு மெம்பர் ஆக்க முடியாது. 5 பேர் கமிட்டி மெம்பர் அறங்காவலர்கள் அந்த 5 பேர் தான். அது அவங்க பதவி காலம் முடியும் போது அடுத்தவங்க ஒரு திருப்பூர்ல நம்ம முதல் பாலசுப்ரமணியம் இருந்தாரு. இப்ப வந்து அவர் தம்பி இருக்காரு ராமு. அப்படி இருந்தா நீங்க சொல்லும் போல ஒரே அந்த அறங்காவலர்ல வந்து அப்படியே வாரிசு வர்ற மாதிரி அதெல்லாம் இல்ல. அதிகமா யாரும் வச்சிருக்கானா அவனுக்கு அறங்காவலர் பதவி. அதான் கரெக்டா இருக்கும். இல்ல அது அப்படித்தான் பண்றாங்க. வாரிசெல்லாம் கிடையாது. அது சில கோயில்கள்ல பெரிய கோயில்கள்ல பரம்பரை அறங்காவலர்னு வச்சிருப்பான். அதாவது அந்த கோயிலை கட்டுன்னு அந்த காலத்துல உருவாக்குனதுல இருந்து அவங்க தாத்தா வேற அப்படியே மக இப்படி வந்துட்டு இருப்பாங்க. அது பரம்பரை அறங்காவலர். அது வந்து ஒருத்தர் தான் வருவார். அதுபோக பாக்கி 4 பேர் 5 பேர் இவங்க போடுறதுதான். இல்ல சாமி, இந்த மாதிரி கோயில் அறங்காவலர் இதுல வந்து காசு இருக்கிறவனை போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல. ஆமா, காசு இருக்கிறவங்க தான் போடுறேன், இல்லாதவன் போடுறேன். இப்ப இல்லாதவங்கள போட்டாங்க. இப்ப திமுக காரணிகளெல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்காகாத ஆளுகள் போன தடவை போட்டு வச்சிருந்தாங்க. காசு இருக்கிறவனை போட்டா அந்த கோயில் ஈவோ வருவாரு, அவருக்கு சாராய்கரை வாங்கி கொடுத்து கறி வாங்கி கொடுத்து கணக்கு பண்ணிட்டு அவன் பாட்டுல ஓட்டிட்டு இருப்பேன். இது கௌரவமான பொறுப்பு தான். இதுதான் கௌரவமான பொறுப்பு தான். அப்ப இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்களே. இல்ல உங்களுக்கு விமர்சனம் இருக்கா அந்த லேடியை போட்டது, அந்த அகரம் பொண்ணு அந்த? ஆமாண்ணா, அவளுக்கு என்ன தெரியும். தமிழ்நாடு அறங்காவலர்கள் இப்ப நான் சொல்றது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கோயில்களில ஒவ்வொரு கோயிலுக்கு அறங்காவலர் போடுறான். அப்போ இந்த கமிட்டியில் இப்ப மயிலம் சாமி அதுக்கு தலைவர், சிவஞான பால யோகி சாமி. இப்ப அந்த ஆளுக்கு வந்து இப்ப பேரூர் ஆதீனம், கௌமார மடம், இந்த ஆளு எல்லாமே ஸ்டாலினோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. அதுல வந்து இந்த ஆளை போட்டிருக்காங்க இப்ப தலைவரா. சரி, அந்த ஆள் கூட ஒரு மடாதிபதி. மடாதிபதியா இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு திருப்பதி, திருச்செந்தூர் கோயில், திருத்தணி கோயில், அறுபடை வீடுகள், இப்படி பெரிய பெரிய கோயில்களுக்கு போடும்போது பார்ப்பாங்க ஒரு குழு உட்கார்ந்து எத்தனை பேர் போட்டிருக்காங்க, இவங்க வந்து என்ன தகுதி இருக்குது, இவங்க அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒத்து வருவாங்களா, நாளைக்கு ஒரு திருப்பணி பண்ணோம்னா அது பணம் போடுவோம், இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா அவங்கள போடுவாங்க. ஆமா, இவங்க பெரிய பணக்காரங்க தான். அந்த பொண்ணு பணக்காரியா இருந்தா நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப அந்த அம்மாவோட ஒரு கோயில் தலைவரா போட சொல்லுங்க. மொத்த தமிழ்நாட்டுல எல்லா கோயிலுக்கும் அரங்க நியமன குழுல அவங்க அது தகுதி இல்லாதது, அவ்வளவுதான். என்ன அடிப்படை தகுதி? பணம்ங்கிறது வேற, ஆன்மீகம்ங்கிறது வேற. நல்லது பண்றதுக்கு என்ன தகுதி வேணும் சாமி? என்னையே நல்லது பண்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இல்ல, ஒரு உதவி பண்ற, அதாவது அவங்க பல கோயில்களுக்கு நன்கொடைகளா கொடுத்து கோயில்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ அரசு ஒரு பொறுப்பு கொடுக்குது அப்படிங்கிறப்ப இருக்கிற பணக்காரனா தேடி பிடிச்சி அவங்க அறங்காவலர்ல நியமிக்கிறதுனால கோயிலும் நல்லா வளரும். இப்போ சோத்துக்கு இல்லாதவனை போட்டா அவன் என்ன பண்ணுவான்? இல்ல, அதைத்தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். பணங்காசு இருந்தா கௌரவமா இருப்பான். ஆமா, அப்படி இருக்கிறவங்க தான் போடுவாங்க. பப்பி சக்திவேல் கூட அவினாசியில் இருந்தாரு. ஆமா, இது வரைக்கும். ஆனா இங்க அவினாசியில பப்பி சக்திவேல் இருந்தாரு, ஆனா அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. அது எல்லா பக்கமே இருக்கு சாமி. நானும் தலைவர் கேட்கறேன், நீங்களும் தலைவர் கேட்கறீங்கன்னா அப்புறம் 2 பேரும் ஒரே கட்சிக்காரன் தான் கேட்பேன். எதிர்ப்பு இருக்கத்தான் செய்ய. இல்ல சாமி, இப்ப இதுல இந்த நியமனம், அறவர்கள் நியமனத்துலயே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த உள்ளூர் மக்கள், கோயிலை சார்ந்தவங்க, காலங்காலமா தொட்டு கோயில்ல ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றவங்க, பராமரி பண்றவங்க, இந்த சன்னமிராசு, இந்த இவங்க எல்லாம் கோயிலுக்கு. ஆமா, சன்னமிராசு, தேர்மிராசு, இவங்க எல்லாம் இந்த சப்பல்கிட்டு போறவங்க, தேருக்கு பின்னால் இருந்து சன்ன போடுறவங்க, நிறைய மிராசு. இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாதானே அது சரியா இருக்கு. அவங்கள யார் போடுறாங்க? அவங்கள போட மாட்டாங்கிற. அதான் போட மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட வசதி இல்லை. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க போட மாட்டாங்க. நிறைய கோயில்கள்ல இன்னைக்கு பெரிய பணக்காரங்க தான் தலைவர்கள். அதுதான் சரியாவும் இருக்கும்.
அதான் சரியா வரும். ஏன்னா அவன் போனான்னா அவன் 10 பேர் இருந்தாலும் டீ வாங்கி கொடுப்பான், போண்டா வாங்கிட்டு வாடாம்பா. நம்மளுக்கு போன என்ன பண்ணுவானுங்க, எனக்கு டீ வாங்கி கூடாது. அதனால சரிதான். இப்போ அது சரிதான். அவங்க அரசாங்கம் போடுறது சரி. இது வரைக்குமே ஆளுங்கட்சிக்கார மட்டும்தான் இருந்துட்டு இருந்தா. இது கட்சி வித்தியாசம் எல்லாம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கு. அப்போ இந்த கோயில் பொறுப்பு கூட கட்சிக்காரங்க போட்டு கொடுக்கலன்னா இவங்க எதை போட்டு கொடுக்க போறானுங்க? இந்த கோயில் பொறுப்புன்னு எனக்கே ஒருத்தன் கேட்டா, அரங்காவலர் நீ இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷம் 10,000 ரூபா கூட 25,000 கூட 50,000 கூடன்னு கேட்டானுங்க. ஒன்னும் வேண்டாம் சாமி, ஆள் விடுறாங்க. யாரை பார்த்தானுங்கிறதெல்லாம் வேண்டாம். இப்போ அது தேவையில்லாது. எல்லாரும் காசு கேக்குறாங்க, காசு கொடுத்தா போட்டு விட்டுருவாங்க. நம்ம இன்னொரு நல்ல விஷயம் வேற நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல இந்த 3 மாசம் ஆட்சியில கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல வரவு வந்திருக்கதா நிதியமைச்சர் சொல்றாரு. ஆமா ஆமா, கண்டிப்பா. இப்ப இதுலயே என்ன, இப்ப இன்னொரு 6 மாசம் ஆண்டாலே இந்த நாட்டினுடைய கடன் பூரா அடிச்சு போடலாம். அப்படியா? கடன் இப்ப 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்களாமா. இல்ல அது கடன், அது வேற டிபார்ட்மெண்ட். அல்ல, 15 லட்சம் வரவு வந்து 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கோங்கிற. இந்த 15 லட்சம் இந்த யானை பசி சோளப்பறி ஓடுறதுன்னு சொல்லுவான். பரவாயில்ல, இப்ப வருமானம் வந்திருக்கு. வருமானம் எந்த காலத்துல வராம இருந்து? எல்லா காலத்துலயும் வருமானம் வருது. எல்லா காலத்துலயும் வருமானம் வந்தது. மந்திரி சாப்பிட்டதோ மிச்சம் அரசாங்கத்துக்கு வந்தது. ஓ, பிராந்தி கடையிலேயே 25,000 கோடி என்னவோ சொல்லியிருந்தானுங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ இப்போ அது போக இப்போ பார்த்தா இன்னைக்கு நாம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாமாமா. பிராந்தி பாட்டில் வீட்டுக்கே வந்துருமாமா. நல்ல வசதி அதெல்லாம். வீட்டுக்கு வராது. அப்படி இல்ல, நீங்க வீட்டுக்கெல்லாம் வராது. நீங்க ஆன்லைன்ல அந்த கடை இருக்கும், அந்த கடையில வந்து என்ன சரக்கு வேணும்னு நீங்க புக் பண்ணிட்டு அங்க புக் பண்ணி பே பண்ணிட்டு அங்க போய் காமிச்சீங்கன்னா பாட்டில் கொடுத்துருவான். அப்படி இல்ல, அப்படிதான். ஆன்லைன்ல புக் பண்ற வசதி தான் இருக்கே தவிர வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வசதி எல்லாம் இன்னும் கொண்டு வரல. சரி, பரவாயில்ல. எனக்கு தெரியல. நான் நினைச்சதுன்னா வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவேன், என்ன சரக்கு வேணும்னு கேட்டோம் அதை கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதான் சாமி, அப்பப்ப லிக்கருங்க அடிச்சாதான் சோறு டப்பாவில் கட்டி சுத்திட்டு இருக்கானுங்களா சோறு சாமிங்க, ஸ்விக்கி அந்த மாதிரி இதையும் உள்ள போட்டு எடுத்துட்டு வந்து ஊட கொடுத்துருவாங்களே என்னவோ. இல்ல இன்னும் ஏன்னா தப்பு இருக்கு. தப்புன்னு சொல்லவே இல்லை, வீட்லயே குடிச்சு படுத்துக்கலாம். இல்ல, ஆமா, இன்பமா இருக்கு. அப்படிங்கிறப்போ குடும்பத்தோட பொண்டாட்டியோட சேர்த்து குடிச்சு மட்டையா ஆயிக்கலாம். ஆடுவோம், பொண்டாட்டியை கூட்டு வர முடியுமா அந்த பாருக்கு? ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். அவ்வளவுதான். எல்லாம் நடக்குது. இவன் வேற தமிழ் தெரியாம இப்ப நிதி மந்திரி வேற 10,22,032 32,000 போட்டு உளறி அவனை புடிச்சு அவன் ஒருத்தன் காட்சி. அன்னைக்கு பயங்கர நான் கிறிஸ்துவமா பைபிள் எல்லாம் படிச்சிருக்க, தமிழ்ல ஆச்சா போச்சான்னு. இப்ப நேத்து என்னங்கிற, இல்ல நான் ஒழுங்கா தமிழ் படிச்சுக்கிறேன். எல்லாரும் திட்டினானுங்க, திட்டுந்தி நான் ஒழுங்கா தமிழ் படிச்சுக்கிறேன், எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு யாருக்கு தகுதியே இல்லைன்னா அவன் ஒருத்தர் வீணா போனவன். அன்பு, அதாவது என்னன்னா அவர் அன்பை வந்து அன்பை படிச்சிருக்காராமா. அவரு எல்லாருமே அன்பத்தான் படிச்சுட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாராய கடைக்கு போறவன்னு அன்பை படிச்சுட்டு அங்க கொலை பண்றான், வெட்டுறா குத்துறா. இருந்தாலும் அன்பை படிச்சுட்டு போய் தான் தங்கச்சி அண்ணனை போய் அடிச்சான் தெரியுமா? போய் அதேதான். தாயாரை தடி கொண்டு தாக்கு, பெற்ற தாத்தனையும் பாட்டியையும் வீட்டை விட்டு ஓட்டு. நமக்கு பணம் வேணா. இப்ப தினம் இதை பாக்குறேன். இது ஒரு அந்த காலத்துல ஏதோ தமாசு பேசிட்டு இருப்போம். இப்போ தினம் பாக்குற போனான்னு ஒருத்தர் சொத்து எழுதி கூட மாண்டேனா எம்மால ஒரே வெட்டி போட்டேன், ஏமா செத்து போயிட்டேன், இவன் என்னன்னா ஜெயிலுக்கு போயிட்டேன், சொத்தா சாப்பிடுறாங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு எறிஞ்சிடுறாங்க, பொம்பளையும் போட்டு எறிஞ்சிடுறான், ஆம்பளையும் போட்டு எறிஞ்சிடுறான். அடுத்தவங்கிட்ட போற என்ன பண்றா, அவனை கூட்டிட்டு வந்து புருஷனை வெட்டி போடுறான். இல்ல சாமி, நீங்க இப்போ சொன்ன கேரளால ஒரு அப்படிதான் இன்ஃபுளுசரு ஒரு பஸ் டிரைவரோட அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு. இது இயற்கை. இன்னைக்கு இதெல்லாம் பேசவே கூடாது. வசதியான இடத்துல வாக்கப்பட்டுட்டு பஸ் டிரைவரோட ஓடிடுச்சு அப்படின்னு. அதுதான் சொல்றது, அவங்கிட்ட அந்த பஸ் ஓடுற திறமை இருந்திருக்கு. கியர் கரெக்டா போட்டு நல்லா எக்ஸலேட்டர் விட்டு வண்டி ஓட்டிருக்க, வண்டி குத்தி. ஓ, பணக்காரனை கட்டி என்ன பண்றது, அவனுக்கு ஓட்ட தெரியும், அவனே ஓட்ட தெரியாதுவ. பார்த்தா நிறைய இங்கே தான் நடக்குது.
இங்க இந்த நடக்குது. கிரகத்துக்குள்ள போக வேண்டாம். இல்ல சாமி, இங்க நடக்குது. ஆமா. ஆனா அந்த இது மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும் போது தானே அது கொஞ்சம் பெருசா பேசப்படுது. அது பேசப்படுது, இங்கேயே நிறைய நடக்குது, கொன்னும் போடுறாங்க. அது வேண்டாம், அதுக்குள்ள போக வேண்டாம். சரி சாமி, இல்ல நான் சில என்ன பெரிய கேக்குறேன்னா, ஆளுகளை மாட்டிக்குவாங்க. அதுதான் பெரிய ஆளெல்லாம் மாட்டிக்குவாங்களா? அது வேண்டாம். அப்ப நிறைய ரகசியம் இருக்கு உள்ள. நிறைய இருக்குது, எல்லா பக்கமும் இருக்கு சாமி, எந்த ஊர்ல இல்லாம இருக்கு. ஏதாவது ஒண்ணு அவுத்து விட்டா எப்படி சொல்றது? காலையில் தூங்கி, இப்போ தொழிலதிபர்கள் எடுத்துக்கலாம், அவங்க காலையில 10-11 மணிக்கு தான் தூங்கி எந்திரிப்பாங்க. என்ன காரணம்னா, பையருக்கு வராங்க, அங்க போறோம் இங்க போறோம், பார்ட்டிக்கு அது இதுன்னு கிளப்புக்கு. ராத்திரி வாரதே 12-1 மணிக்கு நிதானம் இல்லாம வருவேன், வந்து படுத்து தூங்கிடுவேன். காலையில் 10-11 மணிக்கு எந்திரிச்சு படப்படன்னு குளிச்சு ஓடுன்னு ஓடிடுவேன். அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனிதன் என்ன பண்ணுங்கிறேன். இப்படித்தான் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் அதான். அப்போ அந்த காசு பணத்தை தாண்டி ஏதோ ஒண்ணு வேலை செய்யுது. ஆமா, அதுதான் வண்டி ஓட்டுறான்னு. காசு பணம் என்ன வேலை செய்யுது? ஒரு வேலை செய்யறது இல்ல. உங்களை மாதிரி இளைஞர் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை செய்யுது. அப்போ காசு பணம்லாம் ஒன்றும் இது கிடையாது. காசு பணம் வேணும், அலங்காரம் பண்ணிக்கிற கிளப்புக்கு போறாங்க வர்றாங்க, அதுக்கு அதெல்லாம் தேவை. ஆமா, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப நியாயமா இருக்காங்க. என்ன எவ்வளவுதான் காசு பணம் முக்கியம் இல்ல, உண்மையான அன்பு தான் முக்கியம்னு ஓடிடுறாங்க. ஓடுறது தப்பு. அங்கேயே வச்சு அவன் பாட்டுல அது இருந்துட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. எங்க அவனையும் வச்சுக்கிட்டு இவனையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து வண்டி ஓட சொல்றீங்களா நீங்க? அது இல்லையா, அவங்க கூட ஓடுனா அப்புறம் அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் முடிச்சு கொண்டு போடுறாங்க. நடக்குது நார்த் இந்தியாவில் பாரு, ஒரு 4-5 கொலை நடந்து மலை மேல தள்ளுறாங்க, அதை பண்றான் இதை பண்றான், பணத்துக்காக கல்யாணம் பண்றான், அப்புறம் அவனை தள்ளி விட்டு கொண்டு போடுறாங்க. அது கரெக்ட் தான் சாமி, நீ அது ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி வசதியான குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு ஒருவேளை பூர்த்திய, அதாவது ஃபீலிங்ஸ பூர்த்தி பண்ணலைன்னா அதுக்காக எப்படி சொல்றது, அவனையும் வச்சுக்கிட்டு இவனையும் வச்சுக்காம ஒருத்தன் கூட ஓடுறது எவ்வளவு பெஸ்ட் தானே. சரி, அருமை அருமை அருமை. இல்ல, நான் சிந்தனையை பாராட்டுகிறேன். ஏமாத்த அந்த பொண்ணு, அந்த சமூக வலைத்தளத்துல அந்த பொண்ணை போட்டு அடிக்கடி அடிக்கிறானுங்க. சரி, அந்த பொண்ணு நம்ம பாராட்டணுமா இல்லையா? பாராட்டுவோம். இங்க வேணும் விழா நடத்துல கூட்டிட்டு வாங்கன்னு போனேன். ஓடி போனவங்க எங்க இருந்தாலும் வாங்க, தயவு செய்து சாமி மடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நாங்க பார்ட்டி கொடுக்குறோம். ஆமா, பக்கத்துலயே ஒயின் ஷாப் இருக்கு, சரக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ 2-3 கல்யாணம் இங்க நான் பண்ணி வச்சிருக்கேன். காதல் 2 பேரும் விரும்புனாங்க, ஒண்ணு பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல, ட்ரெயின் நோட்டு இப்படி பிரச்சனை இருந்து நானே கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி அதை பண்ணி வச்சோம். நல்லா இருக்காங்க, எல்லாம் பெரிய வசதியில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. சரி சாமி, இப்ப இங்க திருமணம் பண்ணிக்கணும்னா அதாவது பெத்தவங்க சம்மதம் வேணுமா, இல்ல 2 பேரும் மனப்பொறுத்து இருந்தாலே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க? இல்ல, அப்படி பண்ணி வைக்க முடியாதுல்ல. சும்மா ஒடியாரம் கூட்டிட்டு வரான், கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், மறுச்சு நாளா வேற கூட்டிட்டு ஓடிட்டான்னா இது பதில் சொல்றதா? நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் 2 பக்கம் பேசி கூப்பிட்டு போய் வெளியவே கூட்டிட்டு போய் பேசி, வெளியூர்ல கேட்டாங்க, வெளியூர் போனா அங்க பேசணும். இப்ப ஜாதி தாண்டி, அதாவது ஜாதி கலந்து வர்றாங்கல்ல, அது பிரச்சனை இல்ல. அதான் 2 பக்கம் பேச. ஜாதி பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜாதி பிரச்சனையா தான் நம்மளுக்கு அந்த வேலை வேண்டான்றுவேன். அவங்களுக்கு நான் வேணா புண்ணியகாரியமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன் உதைச்ச வாங்குறதா நீ வாங்கிறீன்னு சொல்லு. அவன் வந்தோடனே படக்குன்னு அருவாள் எடுத்துட்டு வருவேன், கார் 2 வெட்டு வெட்டுவேன், நம்ம 2 வெட்டு வெட்டுவேன். இங்க ஒரு நாய் கிட்ட ஏன்னு கூட கேட்காது. ஏன் நான் நல்லா இருக்கு பிடிக்கலையா? இல்ல சாமி, நம்ம தான் இந்த உலகத்தை மாத்தணும். ஆமாமா, நாம தான் மாத்தணும். அதனாலதான் அந்த புள்ளைய சிக்கல்ல கிடக்குது. அதை விட்டு போட்டு வந்து அதுவும் பிரச்சனை இதுவும் பிரச்சனை. சின்னசாமி இப்படி சொல்லிட்டீங்க. இல்ல, எப்படி சொல்றது, தீக்கால இருந்தவர் நீங்க முன்னாடி. இல்ல, தீக்காவல் இருந்தாலும் பாக்காவல் இருந்தாலும் ஜாதி மறுப்பு கல்யாணம் நிறைய பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. அப்போ வருவாங்க, பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஒரு குன்னூர்ல இருந்து ஊட்டியில இருந்து ஒரு பையன் விஜயகுமார், அந்த பையன் அருந்ததியர் பையன், அவங்க ஏதோ ஒரு படுகாசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், அங்கெல்லாம் அடிக்க வராங்கன்ட்டு கொண்டு அந்த சாந்தன் இருந்தான் அப்போ மாவட்ட செயலர், அவன் வந்தா கூட்டிட்டு வந்தா இப்படி சாமின்னா, நாங்க வீட்டுல எல்லாம் இது சொல்ல மாட்டோம், இது அந்த ஜாதி இந்தம்மா நவை அடிச்சு போடுது. அதனால ஓகே ரைட்டு, கல்யாணத்தை பண்ணா அவங்க இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க.
குழந்தைகள்லாம் பெருசாகி கல்யாணம் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது அந்த மாதிரி இருந்தா தேவையில்லாம இங்க ரோட்ல அவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து அது தவறு. நல்லா சரியான ஆட்கள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த சொன்னாங்க நாம ஏதோ பண்ணி வைப்போம். அதாவது சாமி நான் திரும்பவும் இந்த கேள்வி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. கேளுங்க. அதனால என்ன, அது ஜாதி பிரச்சனையா இருக்கும், வசதி வாய்ப்பு பிரச்சனையா இருக்கும், ஆனா 2 பேத்துக்கு மனப்பொருத்தம் இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து இதுக்கு எல்லாமே தற்கொலை பண்ணி தொலையுதுங்க, கல்யாணம் நோக்கியதுங்க. இதுக்கு இந்த நோக்கமே என்னன்னா ஜாதி பிரச்சனையும் இல்லை, பண பிரச்சனையும் இல்லை. கண்டேன், அவளை கண்டானா காதல் வந்துடுதா, அவளுக்கு இவனை பார்த்தாதான் ஆஹான்னா 2 பேரும் ஒரு 10 நாள் எங்கேயோ போய் இருக்கிற காசுக்கு அவன் நகை வித்த ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ரூபா போட்டு படுத்திருப்பாங்க. 11ஆம் நாள் சோத்துக்கு காசு யாரு கொடுப்பாங்க? அப்புறம் 2 நாளைக்கு சண்டை நடக்கும். 3 நாள் நான் கேட்டேன், நீ கேட்டேன்னு சண்டை போட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிறான், தூக்கு போட்டுக்கிறான். காதல் பார்த்தவொன்னு வராம எப்படி சாமி வரும்? அதான் அப்படித்தான் வருது. அதான் நாயகத்தான் தெரியுது. ஒரு 100 நாய் நான் பேரியாவிலேயே இருக்குது, பார்த்தோன்னே வந்துருது. இல்ல சாமி, காதல் பார்த்தவன தானே வரும் இல்லையா? அவன் பார்க்காம இப்படி காதல் வரும்? கண்ணை கட்டிட்டா ரோட்டுக்கு போறோம். அதான் கேக்குறேன். கிழவனுக்கு காதல் வருது, குமரனுக்கு காதல் வருது, எல்லாருக்குமே காதல்ங்கிறது இயற்கையான விஷயம். அது எப்படி வந்தா என்ன, வந்தானா இல்லாதவனுக்கு இருக்கு, எதை வந்தா தான் நம்மளுக்கு என்ன? இல்ல சாமி, நம்ம என்னன்னா சமூக சேவை திருமணம் பண்ணி வைக்கலாம், சமூகம் பண்ணி வைக்கல, தாராளம் உங்க தலைமையில் வேணும், இங்க ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இல்ல. சரி சாமி, தம்பி வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அதுக்கு தானே கூட்டு வந்திருக்கு. கேட்டையா? கேட்டுச்சா? எல்லாமே வந்து சமுதாயம் ஏத்துக்காத சமாச்சாரம். காதல் 2 பேர் காதல் பண்றாங்கன்னா ஜாதி மறுப்பா எதா இருந்தாலே அந்த பொண்ணு ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கணும், பையன் ஒரு 2 லட்சம் சம்பாதிச்சேன்னா மேல வந்துருவாங்க, தப்பாகாது. ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு அந்த வேலையில் இம்ப்ரூவ், இந்த வேலையில் இம்ப்ரூவ், இல்லாட்டி இங்கிருந்து வெளிநாடு போறாங்க, ஏதோ ஒரு நாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க. உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான்னா இந்த அப்பனும் ஏத்துக்கோ, அந்த அப்பனும் ஏத்துக்கோ. யாரு என்ற பொழுத பாரு, 2 கார் வச்சிருக்க, 2 பங்களா வச்சிருக்காம, அவன் அப்பன் என்ன சொல்லுவான்னா, டே என்ற மகன் தான் பாரு அந்த பிள்ளை கட்டிட்டு வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கிற முடியுமா? ஆனா இந்த பிரச்சனைக்கே அடிப்படை காரணம் வந்து 2 பேருக்கு வேலை இல்லைன்னா. கிராமத்துல எல்லாம் காட்டு வேலைக்கு போறது, 100 நாள் வேலைக்கு போறதெல்லாம் லவ் பண்ணிட்டு வந்தா செத்து போகுது, சாகாம இருக்கிறது இல்லையே, போகுது. மேக்சிமம் அப்படித்தான் போகுது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் அவன் தான் என்ன பண்ணும், சோத்துக்காக கொடுப்பேன், சோத்து கேட்டா கொடுப்பேன், வேணா நீ 2 நாளைக்கு என் கூட இரு அப்படி. இப்போ இப்ப நீங்க வந்து இது ஜாதி ரீதியா போக கூடாது, அதனால வேண்டாம், அது கேள்வி அப்படி ஆயிர போகுது. தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான். இவ்வாறு பட்ஜெட்ல 6 சிலிண்டர் கொடுக்குறோம்னா 2500 பணம் தாரோம்னா, அவன் என்ன எடப்பாடி மச்சான் என்ன சொன்னாரு, நான் 10,000 கொடுக்குறோம்னாரு. 10,000 என்ன தரேன்னாரு அவரு? ஆமா, வேற என்ன தரேன்னு சொல்லல அவரு. 10,000 எடுத்தோடனே இப்ப எலெக்ஷன் முடிஞ்சோன்னு முதல் 10,000 அவர் சொன்னது. அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்ன, 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தரம்னா, கூப்பன் தரேன்னாரு. அதே மாதிரி அவர் 10,000 பணமா கொடுக்குறேன்னாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே முதல் கையில கொடுத்துட்றேன், இதை வச்சு செலவு பண்ணுங்கன்னு. இதெல்லாம் 10,000 8,000 2,500 ரூபாய் கூட கொடுக்கல. 2,500 கொடுக்கல. படித்த மாணவர்களுக்கு 4,000 இல்ல, 6 சிலிண்டர் இல்ல. இதே எவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பீங்க நீங்க? இதே ஒரு 5 வருஷத்துக்கு அவன் கதையோட வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பேன். அவன் இப்ப என்னங்கிறான்னா, அவனே சொல்றானே, இப்பதான் நான் வந்து 3 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி கொடுப்பேன்? சொன்னீங்க லாபம் வந்திருக்கு, அந்த லாபம். நீங்க இப்படி பேசுறத பார்த்தா டபக்குன்னு விஜய் கோவப்பட்டு அவர் சொந்த காசுல இருந்து கொடுத்துருவாரு. ஆமா, கண்டிப்பா. இப்ப பூராம செத்தவனுக்கெல்லாம் சொந்த காசு கொடுத்தா. ஆமா, கொடுத்தாரு. அரசாங்கத்துல வேலை கொடுத்தா. இனியும் எல்லாத்துக்கும் அது அவரு இப்ப இல்ல, அவரு காசுல தான் ஏரோப்ளான்ல போறாரு. அன்னைக்கு டெல்லி போற பார்த்தா இந்த கேஸ்க்கு அவன் டெல்லி போறேன். இந்த வளர்ந்தவன் என்ன பண்றான்னா, ஒரு ஃபுல் பாட்டில் பையில கொண்டு போறேன். இந்த ஏரோப்ளான்குள்ள போறப்ப அவன் பிடிக்கிட்டான். அது டேய் பாட்டில் சரக்கு பாட்டில் வானங்கட்டு நாய்கிறது. என்ன அரசியல்? எல்லா அரசியலும் அது எப்படித்தான். இவன் பரவாயில்ல, அவன் மோசம்னு சொல்ல.
சரக்கு பாட்டிலோட ஃபிளைட் ஏறக்கூடாதா சாமி? அங்கேதான் அவங்க கொடுப்பாங்கல்ல. இவன் விமானம் தானே அது. தனி விமானத்துல ஏன் சரக்கு? அவன் என்ன சரக்கு வச்சுக்கலாமே. அது அரசாங்கம் சொல்லி இருக்கிற விதிமுறைகள். நாம அரசு அதிகாரி இல்ல. பண்ணா புடிச்சா டிவியில காட்டினேன் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னவோ நடக்குது நாட்டுல. எல்லாரும் வேடிக்கை பாக்குறா, எல்லாரும் புறகாண்ட ஓடிட்டு இருக்கிறா. நீங்க அடுத்தது நகராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்து எல்லாம் தேர்தல் வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இப்போ இவன் ரிசைன் பண்ண தொகுதிகள் எல்லாம் தேர்தல் எலெக்ஷன் இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்த பிறகுதான் அடுத்த நிலை என்னங்கிறது தெரியும். ஒருவேளை இந்த பை எலெக்ஷன்ல ஆளும் தாவேகா தோத்துதுன்னா மக்களுக்கு அந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம போறதுங்கிறது ஒண்ணும் இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறாங்க. இல்ல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் ஒரு 6 மாசம் பார்ப்பேன். இவன் ஒண்ணும் செய்யலைன்னா மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ள இவன் நகர்த்துருவாங்க. இல்ல இந்த இப்பயே குதிரை பேரம் அந்த பேரம் அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒருத்தனுக்கு 50 கோடி கொடுக்குறேன், 100 கோடி கொடுக்குறேன்னு கூப்பிடுறேன்னுங்கிற திமுக கார கூப்பிடுறேன் எங்க எம்எல்ஏங்கிற. ஒருத்தனை கூட்டிட்டு போய் அவன் என்ன பண்ணுவான்? அவனை வச்சுட்டு இல்ல ஒண்ணு தானே உருவ முடியும். எங்க போய் ஒண்ணுன்னா உருவுற. இந்த பை எலெக்ஷன்ல ஒருவேளை தோத்து போனா, ஒருவேளை இது ஒரு எடப்பாடி ஆளுகளை வாங்கினாங்க. அது வேணா இன்னைக்கு ஜெயிக்கிறேன் 3 நாள் கழிச்சுட்டு என்ன ரிசைன் பண்றோங்கிற இது என்ன நியாயம்ங்கிற சொல்றதுக்கு ஒருத்தன் இல்லை. அந்த குதிரை வியாபாரம்ங்கிறது. அவனுக்கு காசு நிறைய கொடுத்துருக்கானுங்க. நீ எம்எல்ஏ வந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இந்த பணத்தை கூடி வா, ராஜினாமா பண்ணிட்டு வா, உனக்கு நாங்க நாளைக்கு எம்எல்ஏ பதவி தரோம், மந்திரி ஒன்றும் கொடுக்க முடியல. இப்ப என்ன பண்ற? மக்கள் ஒரு 2-3 பேருக்கு மாவட்ட செயலர் அது இதுன்னு கொடுத்துருக்க. வேற ஒண்ணும் செய்ய முடியாது சாமி. அரசியல்ங்கிறதே ஒருத்தன் காலை புடிச்சு இழுக்கிறதா கேள்வி இருந்துட்டு. ஒருவேளை இந்த பை எலெக்ஷன்ல தாவேக தோத்து போச்சுன்னா அப்புறம் அங்கிருந்து 10 பேர் இங்க ஓடியாருவாங்களான்னு கேக்குறேன். ஆமா, கண்டிப்பா ஓடியாருவேன். அப்புறம் இவன் குதிரை வியாபாரம் பண்ணுவேன். எல்லாம் வச்சிருக்காங்க சாமி. இப்ப எடப்பாடியும் சரி, திமுகவும் சரி, ஸ்டாலின் சரி, எல்லாம் 10,000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கானுங்க. ஒரு நாட்டையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கானுங்க. அதனால அதை எடுத்து விடுறாங்க வெளியே. இப்பவே சொன்னானே வைகோ பைய குதிக்கிற டவுசரம் கூட கலந்து விழுந்துருச்சு வைகோ பையனுக்கு. ராஜீவ்காந்தியை போட்டு அப்படி தூக்கி அடிக்கிறான் பாரு. வாழ்க வாழ்க வாழ்கன்னு அவன் சட்டையில் பட்டன் எல்லாமே பிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணா, காங்கிரஸ்கார பூரா ஈழத்துல தமிழனை கொண்டு போட்டா இந்த நாய் சாகாதவன இப்ப கோட்டை சோட்டை போட்டு போய் புஸ்தகத்தை வெளியிடுன்னு குப்பரப்படுத்திட்டு இருக்கிறான். என்ன ரகம் சாமி? என்ன கருமமும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சாமி. என்ன அரசியல்? அதாவது ஒரு மனிதன் அரசியல்ங்கிறத விட நாணயம். இப்ப நம்ம இருக்கிறோம்னா நம்ம கொள்கை, நம்ம நாணயம், நம்ம குருநாதர் அல்ல நம்ம அடியார்கள் இப்படி இருக்கணுமே தவிர இன்னைக்கு இதை பேசி போட்டு நாளைக்கு எந்திரிச்சுன்னா பெருமாள் கோயிலுக்கு கூப்பிடப்பட்டு ஆடுனா இவனை விட அவன் பரவாயில்ல, அவனை விட எவன் காசு கொடுக்குறானோ அவன் பரவாயில்லைங்கிறாங்க. ஆல்ரெடி எங்களை திமுக ஏமாத்திருச்சு. ஆமா, அவன் 2 பேருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இவன் திமுக போட பேசுறான். அவன் 5 சீட் கொடுத்தா 2 பேர் ஜெயிச்சிருக்கான். சரி, அவங்ககிட்ட 5 சீட் இல்லை, 10 சீட் வேணும். அது என்ற சின்னத்தில் தான் நிற்பேன். இல்லாட்டினா கூட கூட்டணி வரலன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட வேண்டியதானே. நம்மளே போற ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா அப்பா ரைட், ஓகே. நான் பல நிறுவனங்கள் இருந்தேன், பல அறக்கட்டளைகள் இருந்தேன், பல கோயில்கள் நிர்வாகம் பண்ணேன். அங்க நாங்க இந்த ஊருக்காரன் நாங்க பாத்துக்கோ திருடி வயிறு விளக்கணும்னா மட்டும்தான் அவங்க கூட சண்டை போட்டுருப்போம். நம்மளுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீ பாக்குறோம்னு பாத்துக்கோன்னு விட்டு வந்துடுறேன். இவங்க 2 பேரும் அவங்க சின்னத்துல ஜெயிச்சிருப்பாங்களா? அவ்வளவுதான். ஒண்ணும் ஜெயிச்சிருக்க முடியாது. பையனை எம்பி ஆக்குந்தே படாத பாடுபட்டு திருச்சியில் எம்பி ஆக்குனானுங்க திமுக காரன். இன்னைக்கு அப்புறமா குதிக்கிறானுங்க. அவன் கட்சியில இருந்தவனால 2-3 பேர் வெளியில போயிட்டாங்க. மதிமுக திருப்பூர்ல மாநில தலைவராக இருந்தார் சூதுரைசாமி. அவரை 90 வயசு அவரே வெளியில வந்துட்டாரு. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. இப்ப என்னங்கிறாங்க தெரியுமா? இங்க இருக்கிற ஆளுங்க போய் தாவைக்கால் சேர்ந்தாங்க. இவன் உள்ள ஒரு அந்த நாய்கிட்ட ஆகாதுன்னு அங்க போனா அந்த நாய் அங்கேயும் வந்து ஒட்டிடுதாங்கிறாங்க. ஆமப்புகுந்த வீடு மாதிரி ஆயிப்போச்சு. ஆக மொத்தம் இன்றைய அரசியல் இந்த பை எலெக்ஷன் முடியணும், ஒரு நகராட்சி எலெக்ஷன் வரணும். அப்பதான் அடுத்தது என்னங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வருவாங்க. இப்போ இந்த 3 மாசம் இருக்குல்ல, இந்த 3 மாசம் ஆட்சி ஓரளவுக்கு திருப்தியான ஆட்சியா இருக்கா? இல்ல, என்ன திருப்தி? என்ன கொடுத்துருக்காங்க? சொன்னது என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணும் செய்யல. ஒண்ணுமே செய்யலையே. இப்போ காவேரி தண்ணி கடைமடையில எல்லாம் வெள்ளாம பாதிக்கப்படுது, பயிர்கள் வரலுது. இப்ப இந்த நேரத்துக்கு தேவை காவேரியிலும் தண்ணி திறந்துடணும். இப்ப அதை விட்டு போட்டு நீ எம்பி பதவிக்கு நாளைக்கு
அந்த டீலிமிட்டேஷன் என்னவோ எல்லாம் போட்டு நீ நாளைக்கு எம்பி மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு குறைஞ்சி போச்சு. அந்த காலத்துலலாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க, உடனெல்லாம் மக்களை பெருக்கி போட்டாங்க. இது இப்போ அவ கொண்டு வந்தானா இல்லை, மத்திய அரசாங்கம் அதை கொண்டு வரல. இவனுக்கு என்னன்னா அவனும் காங்கிரஸ், இவனு காங்கிரஸ்காரன் கூட்டணி. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்க, அங்க போய் சண்டை போட வேண்டாம், நம்ம வேற பக்கம் திசை திருப்பலாம்ட்டு இப்ப இந்த சண்டையில் இருக்கானுங்க. இதுக்கு தெளிவா சொல்லி போட்டார் ஸ்டாலின், நான் தான் இந்த கூட்டத்தையே கூட்டினேன், நான் தான் தீர்மானம் கொண்டு வந்தேன், ரைட் ஓகே ஆதரிக்கிறோம்ட்டாப்புல. வேலை முடிஞ்சு போச்சு. தண்ணி ஒண்ணுதான் பிரச்சனை, ஆனா இது கேட்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கு அரசியல் கத்துக்கிட்டாங்களா? என்ன அரசியல் அவனுக்கு என்ன கோமாளி இல்லாட்டத்தை பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்க 200 கோடி ரூபா பழனியில இடத்த 2 கோடிக்கு வித்து போட்டானுங்கிறானுங்க. சரி, இவங்க ஆட்சியில் நடக்குது, சப்ரிஜிஸ்ட்ரார் இருக்காரு, பத்திரம் எழுதவன் இருக்கா, விற்கிறவனும் இருக்கா, வாங்குறவனும் இருக்கா. விற்கிறது அரசாங்க சொத்து, ஒரு ட்ரஸ்ட். திருமுருகன் பூண்டியில நஞ்சப் செட்டியார் அறக்கட்டளைன்னு அந்த காலத்துல எல்லாம் வித்தானு இன்னும் வழக்கு நடக்குது. எவனும் உள்ள போறதுக்கு இல்லை, கம்ப்ளீட்டா அடைச்சி வச்சுட்டானுங்க. இதெல்லாம் தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியுது பிரச்சனையாகும். இருந்தாலும் அதான் புடிச்ச எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. என்ன வச்சு என்ன செய்ய போறான்? செத்தும் போயிட்டான் பாய் வக்கீல். அப்போ ஊழல் நிறைய நடக்குது, எல்லாமே பக்கம் நடக்குது. கற்பழிப்புகள் அது பார்த்தா நீ பள்ளிக்கூடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடத்து பையனை கொண்டு போட்டாங்க காலேஜ்ல. ஏன்டான்னு கேட்டா அவன் இங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு போய் சொன்னானா பிரின்சிபால் கிட்ட. பிரின்சிபால் போலீஸ்காரங்கிட்ட சொல்லி இந்த பையன் தான் சொன்னவன்னு சொல்லி இவனுங்களே காட்டி கொடுத்து அவனை கொண்டு போட்டானுங்க. இல்ல வேற கதை சொன்னாங்களே சமையல, அது செல்போனு சண்டை, அப்புறம் மாத்தித்தான் ஆகணும். உண்மையை சொல்ல முடியாது, இல்ல உண்மை சொன்னா ஆட்சிக்கு கேடு. அப்ப அவங்க அரசியல் கத்துக்கிட்டானுங்க. இப்போ எத்தனை திமுக காரணம் பண்ணானுங்க, அரசியல் கத்துக்கிட்டாங்களா? அதான் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் லேர்னிங் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆமா, நம்ம தொழில் அமைச்சர் கெட்டியா இருக்கிறதுனால அது ஒரு எத்தனை கோடி வேணாலும் ஈர்த்து போடுவா. அதான் இன்ஸ்டா ப்ராப்ளம் தானே ஏன் சாமி. சரி, இந்த ஆட்சியை பத்தி இது வரைக்கும் பேசணும், இதனால ஒரு பயனும் இல்லை. ஆட்சிக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன பயன் இல்லை. நாயகனால என்ன பயன் சமுதாயத்துக்கு? இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, நவோதயா பள்ளி இங்க தொடங்குதுங்குது. இங்க தொடங்கு, அதுல ஹிந்தி கத்துக்கொடு, சமஸ்கிருதம் கத்துக்கொடு, ஒன்று தமிழையும் கத்துக்கொடு, இங்கிலீஷ் வேண்டாம், ஹிந்தி சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ எல்லா கோயிலையும் பார்த்துட்டோம்னா எந்த ஐயராவது குடும்பத்துல சமஸ்கிருதம் பேசுறவன் இருக்கானே, அவனுக்கே தெரியாது சமஸ்கிருதம். நம்ம கோயில் பூண்டியில் போய் கேட்டா தவக்கா கத்துற மாதிரி கத்திட்டு இருப்ப, டே அம்பி என்னடா மந்திரம்னா சும்மா ஏய ரொம்ப பண்ற. இப்ப என்ன மந்திரம்னு கேட்டாலே ரொம்ப பண்றேன். சும்மா நீயே இங்க அக்கப்போர் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அவனை போய் பள்ளிக்கூடத்துல சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறான்னா, நம்ம பையனும் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல விருப்ப பாடத்துல சமஸ்கிருதம் எடுத்த. ஏன்டானா நான் 1 கோடு போட்டாலும் சரி 2 கோடு போட்டாலும் சரி மார்க் அவன் போட்டுருவேன். நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. ஹிந்தி படிச்ச ஹிந்தி லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்றாங்க, ஹிந்தி சூஸ் பண்ண சொல்றாங்க. ஹிந்தி படிச்சவனால இங்க சேவிங் பண்றான், ரோடு போடுறான், கட்டிங் பண்றான், கக்ஸு வலிக்கிறான், பானிபூரி. நம்மளுக்கு இறங்கி பானிபூரி விற்பாங்களா? அதுக்கு நகராட்சியில் கக்ஸு வலிக்கிறவன் அந்த குப்பை வலிக்கிறது பூரா அதுக்குதான். ஆமா, காலையில 4 மணி 4:30 மணிக்கு வாக்கிங் போறப்ப முதல் வண்டி எடுத்து வந்து பேட்டரி வண்டி தானே புருஷன் பொண்டாட்டி வருவாங்க. முதல்ல அன்னைக்கு விற்கிறதுக்கு என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்பாங்க. அந்த குப்பை தொட்டியில பாலித்தீன் பேப்பரு, அட்டை, பாட்டிலு இதெல்லாம் முதல் பொறுக்கி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் டியூட்டி நேரத்துக்கு அந்த குப்பையை எடுக்கிறது போறது. குப்பையில காசு இருக்குன்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியலையே சாமி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த திருப்பூர் வச்சிருக்கீங்க. இப்போ திருப்பூர்ல இந்த கேரளாக்காரங்க அந்த டீ கடை, கேரளாக்காரங்க தான் நல்லா சம்பாதிக்கிறானுங்க. இங்க டீ கடையில டீ ஆத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன். நம்மள்ட்ட என்ன பிரச்சனை? நாம என்ன ஆள் என்ன காரியம்? இப்ப நம்ம மாப்பிள்ள ஈரோட்ல 4 கடை வச்சிருக்காங்க, 4 பேக்கரி. இப்ப 5வது ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. எல்லாம் நாம தான் ஒரு இடத்துல சரக்கு போடுறாங்க, எல்லா கடையிலும் சரக்கு வந்துருது. கல்லாப்பட்டியில் தான் ஒரு உட்கார்றதுக்கு நம்ம ஆளுக்கு இருப்பாங்களா, தவிர ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம ஆளுக்கு போக மாட்டாங்க. இல்ல சாமி, ஃபுல்லா கேரளாக்காரங்க தான் தம்பி. ஃபுல்லா கேரளாக்காரங்க. ஆமாண்ணா, அந்த காலத்துலயே அதைத்தான் சொல்லுவான. ஒரு காலத்துல பழம கிண்டல் பண்ணுவாங்க. இங்க இருந்து சந்திரமண்டலத்துக்கு போனானா எந்த சாய வேணும் அப்படின்னா அவன் அங்க சந்திரமண்டலத்துல அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்தாங்க அவங்க. அதனாலதான் நல்லா இருக்காங்க, தவறு இல்லையே. சாதாரணமா வர்றாங்க, ஒரு டீ கடை வைக்கிறான், அப்புறம் கொஞ்சம் ஒரு செருப்பு கடை வைக்கிறான். இந்த 2 வேலை தான் அதிகமா அவங்க செய்யறாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா நமக்கு அந்த செல்போன் அந்த ஸ்பாட்ஸ் அது கடை பெருசா போட்டிருக்கானுங்க. பெரிய ஆள் ஆயிட்டா அப்புறம் கட்டடம் கட்டுறான், வாடகை கொடுறான்,
இப்ப நம்ம இது பக்கத்துல இஸ்மாயில் பிரம்மாண்டமா கட்டடம் கட்டியிருக்கேன், வாடகை கூட போறேன். இல்ல இப்போ தமிழ்நாட்டுல வந்து கேரளக்காரங்களோட தாக்கம் நிறையவே இருக்கு. நிறைய இடத்துல தொழிலே நல்லா இருக்காங்க, எல்லா ஸ்டேட்காரர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இங்க இருந்து வெளியே போய் பார்க்கணும். ஸ்டேட்டுக்கு நாடுகள்ல தமிழன் தான் அதிகமா இருக்கா. நாம அவனை சொல்ற மாதிரியே இன்னைக்கு 2 பக்கம் வெளியேற்றணும்னு பார்த்தா தமிழன் தான் அதிகமா வெளிநாட்டு இங்க வருவேன். இல்ல வெளி மாநிலத்துல கூட சாமி நிறைய இருக்காங்க. ஆனா இவங்க இவ்வளவு சுதந்திரமா செயல்படுறாங்க. ஆனா அங்க அவ்வளவு சுதந்திரமா இருக்க மாட்டாங்க. பண்றாங்க. நான் மங்களூர்ல இருந்தவங்க அந்த காலத்துல வியாபாரம் நிறைய ஆட்கள் நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க. பெரிய பெரிய தொழில் பண்றவங்க, ஜவுளி கடை, இந்த மெத்த கடை, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஏன் நம்ம ஊரை விட்டுட்டு போறாங்க? அது சொல்ல முடியாது சாமி. ஒவ்வொருத்தனுக்கு வியாபாரம் போறான், பாட்டம் போறான், நானும் போறேன். கந்துவட்டி தொழிலுக்கு இங்க இருந்து போய் கேரளாக்குள்ள இறங்கினால ஆயால நோக்கு பிளேடு கம்பெனி வருன்னுதும்பா. ஆனா பொம்பளைகளுக்கு மட்டும் தான் கந்துவட்டி கொடுப்பானுங்க, ஆம்பளைகளுக்கு தர மாட்டாங்க. கரெக்டா கட்டிடுறாங்க. இல்ல மலையாளத்தாங்க கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா கட்டிக்கிறாங்க. ஆம்பளை கரெக்டா இருக்க மாட்டாங்க. துணியல் ஜவுளியெல்லாம் கடை போட்டான்னா அதோட முடிஞ்சான். இந்த வேலை மட்டும் கரெக்டா நடக்குது. ஏன்னா நிறைய நீங்க ட்ரெயின்ல நான் அந்த காலத்துல மங்களூர் போற பார்த்தா எல்லாம் நிறைய நண்பர்கள் எல்லாம் இதில் தான். சரி, மகிழ்ச்சி, நன்றி. இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். ஆமா, சமுதாயம், உலகம், ஆன்மீகம், விளக்கம்